ஆண்டவரும் சர்வலோகத்தினுடைய பாவங்களுக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி மீட்டுக் கொள்வதுமாகிய நம்முடைய ரட்சகர் இயேசு கிறிஸ்துடைய பெயரப்பட்ட திருநாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த நல்ல சாக்கியத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன். அதே நேரத்தில் உங்களுடைய திருச்சபையின் போதவருக்கும் அருமையான சகோதரர் சாலமோன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார் திருச்சபையுடைய மூப்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சில மணித்துளிகள் நாம் ஆண்டுடைய வார்த்தையை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த நாளிலும் கூட எல்லா திருச்சபைகளிலும் இப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கிற பழக்கம் அநேக திருச்சபையில் இருக்கிறது. ஒருவேளை இண்டிபெண்டன்ட் தனிப்பட்ட திருச்சபைகளிலும் ஒரு சில பெந்தேகோஸ்தே திருச்சபைகளில் இல்லை என்று நான் நினைத்தேன். நான் உங்களுடைய திருச்சபையிலும் இதை வருடம் தோறும் நீங்கள் இதை செய்கிறீர்கள் என்று நான் அறிந்திருக்கிறேன். அதே பாணியிலே அதே நிலையிலே ஆண்டவர் சிலுவையிலே முடிந்த அந்த 7 வார்த்தைகளை குறித்து நான் பேசப் போகிறதில்லை. ஆனால் நீங்க தைரியமா இருக்கலாம். அவைகளை பேசுகிறதினால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பது குறித்து ஒரு சில காரியங்கள் எனக்கு தெரியும். ஆக முதலாவது வார்த்தையை நான் தொடர்ந்து நான் செய்திக்குள்ளாய் கடந்து போக விரும்புகிறேன். சிலுவையை குறித்து தான் செய்தி, ஆனால் அந்த சிலுவையினுடைய 7 வார்த்தைகளை குறித்து அல்ல. வாசிக்க கேட்ட 53வது ஏசாயா புஸ்தகம் நீங்க எடுத்து வாசிக்கணும்னு அவசியம் இல்லை, ஞாபகப்படுத்துறேன். 1 முதல் 12 வசனங்கள் தான் அதுல இருக்கு. போதகர் சொன்ன விதமாக புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களை 4 சுவிசேஷங்களில் விவரித்து காண்பித்திருப்பதை விட மிக நேர்த்தியாக மிக ஆழமாக இன்னும் ஒருபடி மேலே நம்மை குறித்தும் அங்கே அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை பேரு எத்தனை முறை இதை வாசித்திருக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. இதைதான் வேத பாடமா வாசிக்க போறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நான் என்ன செய்தியை கொடுக்க போறேன் அப்படிங்கிறதும் போதகருக்கு தெரியாது. நான் 7 வார்த்தை பேசணும் லேசா சொன்னா அவர் தெரியுமா இல்லையான்னு தெரியாது. ஆனா இந்த வாசிக்க கேட்டு அந்த 53வது அந்த ஏசாயா மிக நேர்த்தியாக ஆண்டவருடைய அந்த பாடு மரணங்களை குறித்து சொல்லுகின்ற அதே நேரத்திலே அதுல ஏறக்குறைய 5 முறை பிதாவாகிய தேவனை குறித்து அங்க சொல்லப்படுகிறது. நீங்க நல்ல வீட்டை போய் வாசிப்பாங்க, இப்ப வாசிக்க மாட்டோம். 35 முறை 12 வசனம் தான் இருக்கு. ஏறக்குறைய 5 முறை பிதாவாகிய தேவனை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 35 முறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 15 முறை நம்மை குறித்து, நான் என்னதான் சொல்லுவேன், என்னை குறித்து நம்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வீட்டை போய் இன்னொரு டைம் இத நீங்க ஒழுக்கமா அப்படி படிச்சு மாறி மாறி படிக்கிற என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிற வீட்டுல படிப்பாங்க. 5 முறை பிதாவாகிய தேவன், 35 முறை இயேசு கிறிஸ்துவை குறித்து, 15 முறை நம்மை குறித்து, ஒரே ஒரு முறை சாத்தானை குறித்து மறைமுகமா இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது உரியா சொல்ல முடியாது. அவனுக்கு முன்பாக அப்படின்னு ஒரு 4வது 12 வசனத்துல இவ்வளவு காரியங்களையும் ஏசாயா ஆண்டவருடைய அந்த தரிசனத்தின்படி மிக நேர்த்தியாக சொல்லி இருக்கிறார். அத ரொம்ப ஆக்வர்டான ஒரு வார்த்தை அல்லது வசனம் அப்படின்னு சொன்னா, அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, நாம் விரும்பப்படத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை, அவர் அசட்டை பண்ணப்பட்டவராயிருந்தார், அவர் எண்ணாமல் போனோம், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டார், துக்கம் நிறைந்தவர், பாடு அனுபவித்தவருமாயிருந்தார், நம்முடைய முகங்களை அவருக்கு மறைத்துக் கொண்டோம். இது எல்லாம் சொல்லும் போது அவர் பார்த்து ரொம்ப பரிதாபமா சோகமா அப்படி அடிச்சு ஐயோ அப்படின்னா நினைக்க தோணும். ஆனா அவர் இருக்கிற இடம், அவர் பட வேண்டிய இடம், அவர் பட்டது, இந்த அவமானம், இது எல்லாமே நானும் நீங்களும் இருக்க வேண்டிய இடம். ஆமென். அதுதான் அடுத்தது சொல்ற, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நமக்கு சமாதானத்தை கொண்டு வரும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அதனால நான் செய்திக்காக பெருக்கப்படுறத நீங்க படிச்சதுனால சொல்லலாம், ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சதுனால திரும்பவும் நீங்க அந்த வீடுகளில் போய் படிக்கும் போது அந்த வேதத்தை படிக்கும்போது டிஜிஎஸ் தினகரன் சொல்லுவார், தெரியாது,
நான் வேதத்தை படிக்கும் போது அதனால எனக்கு என்ன பயன், எனக்கு என்ன மாறுதல், என் வாழ்க்கையில என்ன அப்படின்னு அவர் சொல்லுவார். அதுதான் நம்மளும் யோசிக்கணும். இந்த பைபிளை படிக்கிறதுனால, அந்த வசனத்தை படிச்சதுனால, இந்த செய்தியை கேட்டதுனால அந்த பிரதர் ஒழுங்கால அவருக்கு அந்த செய்தி, அந்த அம்மா சரியில்லை அதுதான் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்மள மாதிரி முட்டாளி யாருமே கிடையாது. இந்த வார்த்தை என்னோட கூட பேச வேண்டும். அது ஆண்டவருடைய வார்த்தை என்னோட கூட பேசும். ஏற்றுக்கொள்வதும் மறுதளிப்பதும் நம்ம கரங்களா தான் இருக்கு. பேதுரு மறுதளித்தா ஈஸியா சொல்லிட முடியாது. நம்ம எத்தனையோ காரியங்களை அவரை மறுதளிச்சுட்டே இருக்கிறோம். அதுதான் இப்ப நம்ம சில காரியங்களை நம்ம பார்க்க போறோம். அதெல்லாம் சேர்ந்து வரும். ஏசாயா தான் இன்னும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 66 ஆகமங்கள், 66 அதிகாரங்கள் இருக்கு. பைபிள் மொத்தம் 66 ஆகமங்கள் புஸ்தகங்கள். அது அப்படி அதெல்லாம் ஒரு ஒன்னா ஜோடியா வரும் மத்திய பகுதியில் இருக்கு. அது நிறைய ஏசாயா சொல்லியிருக்க நிறைய வசனங்கள் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ஒத்து போகும். நிறைய வசனம் நமக்கு பிடிக்கும். நிறைய வீடுகளை இந்த சர்ச்சில் வீடுகளை நிறைய எழுதியிருக்கையில பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஏசாயால இருந்து எழுதியிருக்கும் அந்த வசனம். அப்படி ரைட், ஓகே. அதே ஏசாயா தான் சொல்றாரு, அவருடைய வசனத்துக்கு நடுங்கிறபடியே நான் நோக்கி பார்ப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்ம எல்லாருமே ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நம்மளை நோக்கி பார்ப்பாரு. நம்மள இல்ல, யார நோக்கி பார்ப்போம்? அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவன் அப்படின்னா பயந்து கீழ்ப்படுகிறவங்க தான் ஆண்டவர் பார்ப்பார். மத்திய அவர் பார்க்க மாட்டார். அதுவும் சொல்லியிருக்காரு. இப்படி நிறைய காரியங்கள் இருக்கு. அது இன்னொரு காரியம் பிதாவாகிய தேவனை குறிச்சு அதுல இருக்கு, ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ குறிச்சு அதுல இருக்கு, நம்மை குறிச்சு அதுல இருக்குன்னு சொன்னேன். சாத்தான குறிச்சும் இருக்கு. இன்னும் ஒருபடி மேல ஏசாயத்துக்கு தான் ஆவியானவர் குறிச்சு பழைய ஏற்பாடுல நிறைய எழுதியிருக்கிறார். பழைய ஏற்பாடு நிறைய இடங்கள்ல இருக்கு. இங்க இயேசு கிறிஸ்து மேல் வருகிற அந்த ஆவியானவர் எப்படி இருப்பார்னு ஏசாயா தெளிவா சொல்றாரு. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனும் அருளும் ஆவியையும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படும் அருளும் ஆவியையும் கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில நடந்துச்சு. அதெல்லாம் கிட்டத்தட்ட 700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏசாயா இது எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. உயிர் தெழுதல் குறிச்சும் அதுல இருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய எல்லா காரியங்களையும் முழுமையா ஏசாயா எழுதி வைத்திருக்கிறார். அதைத்தான் இப்ப நம்ம படிச்சோம். இப்போ நம்ம செய்திக்கு வருவோம். சிலுவையை குறித்து தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். எல்லா இடங்களிலும் சிலுவையை குறித்து தியானிக்கிறாங்க. அதே நேரத்தில் சிலுவையில சொன்ன அந்த 7 வார்த்தைகளை குறித்து தியானிக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், இன்ட்ரோடக்ஷனா அந்த ஒரு வார்த்தையை சொல்றேன். முதலாவது வார்த்தை என்ன? தியானிச்சீங்க மன்னிப்பு. நீங்க எத்தனை வருஷமா இங்க ஆராதிக்கிறீங்க எனக்கு தெரியாது. அருமையானுடைய ஸ்தல போதகருடைய காலத்தை அந்த நாளிலே நான் அந்த நாளைக்கு வந்தது. அதான் முதல் தர நான் வந்தது. அதுக்கப்புறம் நீ தான் வந்திருக்காங்க. சாலமோன் பிரதர் குறித்து எனக்கு ரொம்ப தெரியாது. பிளஸிங் மினிஸ்ட்ரிஸ் அவங்க இருந்தாங்க. நானும் பிளஸிங் மினிஸ்ட்ரியில் இருக்கேன். அவர் முழு நேர பணியாளர், நான் முழு நேர பணியாளர் அல்ல. ஒரு கான்ட்ராக்ட் தொழில் செஞ்சு நான் வேலை செய்யறேன். அவர்கிட்ட ஜோம் பண்ணியிருக்கேன். அது ஞாபகம். அவர் கருப்பா சோப்பான அன்னைக்கு அவங்க மாமனார் அந்த போதர் மறைந்த அன்னைக்கு தான் நான் பார்த்தேன். கல்லறை தோட்டத்தில் வச்சு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். ஒரு போட்டோ எடுத்துட்டோம். அதை நான் வச்சிருக்கேன். இதுதான் அவரோட எனக்கு இருக்கிற அறிமுகம். பட் சாலமோன் அவர் பிஓடைய விசரி எனக்கு தெரியும். அவர் ஊழியர் செஞ்ச இடங்கள்லாம் தெரியும். ஆனா ரொம்ப க்ளோஸா நாங்க பழகினது அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கல. நான் அப்போ அந்த அளவுக்கு ஊழியத்துக்கு ஃபீல்டுக்குலாம் நான் போனது கிடைக்கிறது. ஆகவே இந்த இடத்திலே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அல்லது அவருடைய சத்தியத்துக்கு சாட்சியாக நாம் ஜீவிக்கும்படியாக ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாய் நம்மோடு பேசுவதற்கு நம்முடைய செவிகளை நாம் திறந்து வைத்திருப்போம். சிலுவையை குறித்து நாம் இந்த நாளிலே சிந்திக்க போகிறோம். முதலாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முன்பாகவே அவர் சொன்ன ஒரு 3 வசனங்களை ஞாபகப்படுத்துறோம். ஒவ்வொருத்தரும் வேற வேற ஆட்கள் வாசிக்க. முதலாவது மத்தேயு சொல்றாரு, 16வது அதிகாரம் 24வது வசனம். யாராவது வாசிங்க. மத்தேயு 16:24. அப்படி இயேசு அவருடைய சீஷரை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக் கொண்டு என்னை பின்பற்ற கடவன். மார்க் 8:34. மார்க் 8:34. ஜனங்களையோ நம்முடைய சீஷர்கள்
லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 23வது வசனம். அவர் எல்லாரையும் நோக்கி ஒருவனின் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். கவனிங்க எல்லாருமே, நான் உள்ள வரும்போது உண்மையிலே பயந்தேன். நான் ஐபிசி திருச்சபை பெந்தேகோஸ்தே அனுபவம் நிறைந்த ஆவியின் கனிகள் அல்லது அபிஷேகம் நிறைந்த அப்படிப்பட்ட ஒரு மக்கள் நிறைந்த திருச்சபை அப்படின்னு எனக்கு பயம் இருந்துச்சு. நம்ம இங்க எப்படி வார்த்தையை பேச போறோம், அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்லாம் எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. இப்போ இருக்கு. ஆனா நான் இது 3 வசனத்துல இருந்து ஒரு சில காரியங்கள் கேட்கிறேன். அதோட தொடர்ந்து நம்ம பேசுவோம். நிறைய முறை இந்த வசனத்தை நீங்க படிச்சிருப்பீங்க, நிறைய முறை கேட்டிருப்பீங்க. எனக்கு என்னுடைய தனிப்பட்ட விதத்துல இந்த 3 வசனம் மிக முக்கியமான ஒரு வித்தியாசம் இருக்கிறாங்க. அதுக்கு 6 வித்தியாசங்கள் அப்படிலாம் நீங்க கற்பனை பண்ணாங்க. என்ன இந்த வசனத்துல உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க. மத்தேயு என்ன சொல்றாரு, மார்க் என்ன சொல்றாரு, லூக்கா என்ன சொல்றாரு? நீங்க பொதுவா படிக்கும்போது எனக்கு அப்பதான் தெரியும். எல்லாரையும் சிலுவை எடுத்து முன்னாடி வர சொல்றாரு. ரைட், டக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சது பின்பற்ற விரும்பினால். ரைட், வேற அனுதினம் எடுத்துக்கிட்டு. வெரி குட். வேற சீரம். ரைட், அவங்க யோசிக்கிற ஒரு படம். இப்போ விட்டுருங்க, இப்போ நான் சொல்றேன் கவனிங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை தான். அது 3 சுவிசேஷங்களிலும் 3 விதமான மக்களுக்கு அன்றைக்கு மத்தேயு, மார்க்கு, லூக்கா பதிவு செய்திருக்கிறார்கள். மத்தேயு சொல்லும்போது சொல்கிறார், அவர் சீசர்களை பார்த்து இதை சொன்னதாக எழுதியிருக்கிறார். மார்க்கு எழுதும் போது, நீங்க படிச்சதுதான் திரும்ப சொல்றேன். மார்க்கு எழுதும் போது என்ன எழுதியிருக்கிறார், அவர் மக்களையும் சீசர்களையும் பார்த்து சொன்னதாக எழுதியிருக்கிறார். ஆனால் லூக்கா பதிவு செய்யும் போது எல்லோரையும் பார்த்து, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அந்த லூக்கா தான் வலியுறுத்தி அவர் சொல்றாரு. அவர் டாக்டர். லூக்கா என்பவர் ஒரு மருத்துவர், அன்றைக்கு இருந்த வைத்தியர். அவர் இதை அப்போஸ்தலனாகிய பவுலை விடுவிப்பதற்காக இயேசு கிறிஸ்துடைய அந்த காரியங்களை எல்லாம் ஒரு கலெக்டர் ரேங்க்ல இருந்த தியோப்பிலுவுக்கு அவர் எழுதுகிறார். அதை எல்லோருக்கும் ஆவியானவர் வைத்திருக்கிறார். அதான் லூக்கா சுவிசேஷத்துடைய ஒரு சின்ன பின்னணி. எல்லோரையும் பார்த்து அப்படிங்கிறார். அப்ப எல்லோரும் தான், நானும் அதை இன்க்ளூடட், நீங்களும் இன்க்ளூடட், பாஸ்டரும் இன்க்ளூடட். மத்தேயு சொன்னதை பார்த்தா சீசர்கள் மாத்திரம் நம்ம ஒதுக்கிறோம். மார்க்கு சீசர்களையும் மக்களையும் பார்த்து சொன்னார். ஆனா லூக்கா எழுதுறாரு எல்லோரையும் பார்த்து. ஆகவே சிலுவையை சுமப்பது எல்லோருக்கும். அதை நீங்க நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துடைய சிலுவையை சுமப்பது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னது எல்லோருக்கும். இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்தாரா இல்லையா? சுமந்தாரா இல்லையா? ரைட். என்ன சிலுவையை சுமந்தாரு? மரத்துல செஞ்ச ஒரு சிலுவையை சுமந்தார். இயேசு கிறிஸ்து அவர் அடிக்கப்பட போகிற சிலுவையை அவரே சுமந்து சென்று அதில் அடித்து கொல்லப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர் திறந்தார். இயேசு கிறிஸ்து தான் அடிக்கப்பட போகிற சிலுவையை அவரே சுமந்து கொண்டு கல்வாரி சிலுவையிலே, அந்த சிலுவையிலே அடிக்கப்பட்டு மரித்தார். தேவனுடைய சித்தத்தின்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஆனால் நானும் நீங்களும் அவர் சுமந்து சென்று மரித்த அந்த சிலுவையில் இருந்து நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம். அங்கிருந்துதான் எனக்கும் உங்களுக்கும் ரட்சிப்பு கிடைக்கிறது. ஏதேன் தோட்டத்தில் விழுந்து போன மனுக்குலத்தை கல்வாரி சிலுவையில் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மீட்டெடுத்து கொடுத்தார். நானும் நீங்களும் செல்ல முடியாத பிதாவுடைய சமூகத்திற்கு செல்வதற்காக அடைக்கப்பட்ட அந்த வாசலை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே திறந்து கொடுத்தார். அவருடைய அருகிலே செல்ல முடியாத நானும் நீங்களும் அவருடைய கிருபாசன தண்டையிலே போய் நிற்கின்ற அந்த சாக்கியத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே எனக்கும் உங்களுக்கும் சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் நீங்களும் நானும் இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் வந்து அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். வேற எந்த வழியுமே இல்லை. அதான் சொன்னார், நானே வழியும், நானே சத்தியம், நானே ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். என்னை இல்லாமல் ஒருவனும், யாரும் என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்திலே வர முடியாது. ஏன்னா நான் தான் வழி, நான் தான் வாசல். இந்த சர்ச்சுக்கு வரணும், இதான் டோர். அது இல்ல வேற டோரே கிடையாது.
அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்து. ரைட். இப்ப அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் சொல்லுங்க, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை அனுதினமும் பின்பற்ற கடவன். எந்த சிலுவையை சுமந்து சொன்னார்? சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்தார், போய் அடிக்கப்பட்டாச்சு, அவர் கொடுக்கப்பட்ட சிலுவையில் அவர் மரித்தார், உயிர்த்தெழுந்தார். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு டெய்லி என்னை பின்பற்ற கடவுள் சொல்றாரு. எந்த சிலுவை சுமந்து வர சொல்றாரு? சிலுவைனா என்ன? இப்படி சொல்லுங்க. யோசிக்கிறீங்க. எனக்கு 56 வயசு ஆயிடுச்சு. நான் ரோமன் கேத்தலிக்ல பிறந்து அதுலதான் வளர்ந்தவன். என்னோட பேர் பிரான்சிஸ் ஆண்டனி. ஆனா சொல்லல, பிரான்சிஸ் அந்தோனி என் பேரு. பிரான்சிஸ்னா ஒரு சேட்டோட நேம், புனிதர், அசிசியில பிறந்தவர். அவருடைய பேரை தான் எனக்கு வச்சிருக்குன்னு எனக்கு 45 வயசுல தான் அவர் புக்க வாங்கி நான் படிச்சேன். அப்பதான் ஓ, பிரான்சிஸ் இவ்வளவு நேர்த்தியானவரா, இவ்வளவு பரிசுத்தவானா, இப்படி ஆண்டவருக்காக காரியங்களை செஞ்சிருக்காருன்னு என்னுடைய 45 வயசுலதான் என்னுடைய பெயருக்கான அந்த பொருளை நான் படிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு பயம், அந்த பேர் எனக்கு வச்சிருக்காங்க. அடுத்து அந்தோணி, எங்க தாத்தா பேர் அந்தோணி. நாங்க போன கோயில் சர்ச்சுக்கு பேர் அந்தோனியார் கோயில். அதனால அதையும் சேர்த்து எங்க அம்மா அந்த சாமியார்ட்ட சொல்லி எனக்கு பிரான்சிஸ் அந்தோனி வச்சுட்டாங்க. ஏன் அதெல்லாம் சொல்றேன்? நான் ஒரு டீ எஸ்டேட்ல இருந்தேன், ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. அங்க ஒரு ஆர்சி சர்ச் இருக்கும். அங்க அது சிலுவை பாதைன்னு சொல்லுவாங்க. நீங்களாம் அழகா உட்காந்துருக்கீங்க, டைல்ஸ் வேற போட்டு 2x2 25 டைல்ஸ் எல்லாம் போட்டு அழகா உட்காந்துருக்கீங்க. நான் இருந்த அந்த ஆர்சி சர்ச், அது நான் டீ எஸ்டேட் சொன்ன மலை காடு. அங்க சும்மா ஒரு மலையில அந்த சர்ச் இருக்கும். நல்ல சர்ச் பெருசா இருக்கும், கோபுரம் வச்சு அதை சுத்தி நல்ல கிரவுண்ட் இருக்கும். நல்ல சரல் கல்லு மண்ணா இருக்கும். மலை அடிவாரம் அப்படிதான் இருக்கும். நம்ம ரெடில்ஸ் போக மாதிரி இருக்கும். ரைட். அங்கதான் அந்த சிலுவை பாதையை நடத்துவாங்க. இப்ப நம்ம தியானிக்கிறோம் 7 வார்த்தையில, நீங்க நிறைய பேர் தியானிக்கிறாங்க, 40 உபவாசம் ஜெபம் பண்ணாங்க. ரைட். அங்க தியானிப்பாங்க. அந்த கோயில சுத்தி, சர்ச்சை சுத்தி 14 முறை. ஆர்சியில் இருக்கவங்களுக்கு தெரியும், 7 சிலுவை பாதை 14 அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த சிலுவையில ஆண்டவர் தவறு இருந்தாரு, தயங்கினார் சொல்லுவாங்க. எனக்கு தெரியாது, பைபிள்ல அதெல்லாம் விளக்கம் இல்லை. அந்த 14 முறை ஒவ்வொரு இடத்துலயும் எந்திரிச்சு முழங்கால் போட்டு அந்த ஆர்சியில சொல்ற ஜபத்தெல்லாம் சொல்லி ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் நேர் முழங்கால் நிக்கணும். நேர் முழங்கால் நிக்கலாம். பின்னாடி எங்க அம்மா பார்ப்பாங்க. அங்க சரல் கல்லா இருக்கும், அப்படி கல்லெல்லாம் குத்தும், அந்த புல்லு கண்ணு சேர்ந்துருக்கும். அதுலதான் இதை நடத்துவாங்க. அந்த சர்ச்சுக்கு அதான் இடம். நிறைய பெரிய சர்ச்சில் உள்ளே நடத்துவாங்க. அந்த 7 இடத்துலயும் 14 இடத்துல எழுந்திருச்சு 10 முறை அப்படி மந்திரம் சொல்லி சுத்திடுவாங்க. அவ்வளவு கடினமா இருக்கும். எனக்கு இந்த சிலுவை குட் ஃப்ரைடே வந்தாச்சுனாலே அப்பா, எனக்கு தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவு கொடூரமா இருக்கும். ஆனா அது முடியும் போது ஒரு சந்தோஷமா இருக்கும். ஏன் 2 நாள் கழிச்சு ஈஸ்டர் வருது. ஈஸ்டர் வரும்போது நான் இருக்க அந்த இடத்துல எல்லாருக்கும் இந்த மாவுலாம் கொண்டு வந்து வைப்பாங்க. சர்ச்சு கொழுக்கட்டை மாதிரி மாவுலாம் அரைச்சு கொண்டு வைப்பாங்க. அதை நினைச்சு சந்தோஷமா இருக்கும். அப்படிதான் நாங்க கஷ்டப்பட்டு அந்த பாடுகளை போவோம். அப்ப அந்த சிலுவைனா அவ்வளவு பாடுகள், அவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறத சின்ன பிள்ளைகளுக்கு எனக்கு ஒரு வெறுப்பும் பயமும் இருக்கும். இங்க ஆண்டவர், அதனால அந்த சிலுவை பாதை, அந்த சிலுவைக்கு போறேன்னா எனக்கு கஷ்டமா இருக்கும். இங்க ஆண்டவர் என்னையும் உங்களையும் சிலுவை எடுத்துட்டு வான்னு சொல்றாரு. சிலுவைன்னா என்னையுமே தெரியாமலே நம்ம ஆராய்ச்சிருக்கிறாங்க. நீங்க எவ்வளவு செய்திகள் கேட்டிருப்பீங்க, எத்தனையோ ஆண்டுகள். நான் தான் என் வயசு 56 வயசு. எனக்கு நினைவு தெரிஞ்சு 5 வயசுல நினைவு தெரியும். கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் இந்த சிலுவை குறிச்சு பிரசங்கத்தை நான் கேட்டிருக்கிறேன். நம்மளும் கேட்டிருக்கோம் 3 வயசுக்கு. ஆண்டவர் சிலுவையை சுமந்து வர சொன்னாரு. எந்த சிலுவையை சுமந்து வர சொன்னாரு? நம்ம எத்தனை நாள் சிந்திச்சு பார்த்துருக்கிறோம்? எவ்வளவு பேருக்கு தெரியும்? தெரிஞ்சா சந்தோஷம். சிலுவை என்றால் என்ன? அவருக்கு சிலுவையில் என்ன நடந்துச்சு? நான் அவர் மன்னிப்பை குறித்து நான் சொன்னேன். யாரையெல்லாம் அவர் மன்னித்தார்? முதலாவது வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாதிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னார். யாரை அவர் மன்னித்தார்? தனக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லி அவரை சிலுவைக்கு அனுப்பின அந்த நபர்களை மன்னித்தார். பிதாவே இவர்களை மன்னியும், அவன் செய்யறது அவனுக்கு தெரியலப்பா அப்படின்னு அவர் அழுகிறார். இரண்டாவது, தன்னை அவமானப்படுத்தினவர்களை அவர் மன்னித்தார்.
தன்னை அவமானப்படுத்தினவர்களை அவர் மன்னித்தார். என்ன செஞ்சாங்க? ட்ரெஸ் எல்லாம் உரிஞ்சிட்டாங்க. அதெல்லாம் பைபிள்ல போட்டு அவர் நிர்வாணமாக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி, அப்படிப்பட்டவர் அந்த கூட்டத்தில் அவங்களையும் அவர் மன்னித்தார். எதுவுமே பேசல. ஆனா ஞாபகம் வைத்துக் கொள்ளணும், பொய் சாட்சி சொல்லி அவர் போய் சிலுவையில் அடிக்கிறதுக்கு நிறுத்தி இருக்காங்க. பிலாத்து கேட்கிறாரு, என்னப்பா உன்னை குறிச்சு இவங்க எல்லாம் சொல்றாங்களே, இதெல்லாம் நியாயமா? நீ செஞ்சது உண்மைதானா? இயேசுவோ பேசாமல் இருந்தார். பைபிள் அப்படிதான் சொல்லுது. இயேசுவோ பேசாமல் இருந்தார். அதான் ஏசாயாவை படிக்கிறோம். அவருடைய நியாயம் எடுபட்டு போயிட்டு, அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? அவர் நியாயாதிபதி, அவர் நீதிபதி, பாவமே அறியாத பரிசுத்தர், தேவகுமாரன். பொய் சாட்சி சொல்லி நிறுத்துறாங்க. என் மேல தப்பு இல்லை அப்படின்னு அவர் வாய் திறந்து சொன்னார். இயேசுவோ பேசாமல் இருந்தார். அவரை அவமானப்படுத்தினவர்களை, பொய் சாட்சி சொல்லி அசிங்கப்படுத்தினவர்களை அவர் மன்னித்தார். தன்னை நிர்வாணமாக்கினவர்களை அவர் மன்னித்தார். தன்னை சிலுவையிலே அழித்தவர்களை அவர் மன்னித்தார். நம்ம யாரெல்லாம் மன்னிக்கிறோம்? அதுதான் கேள்வி, அதுதான் சிலுவை. மனைவி செய்த தவறு கூட நிறைய மன்னிக்க முடியல. 5 வருஷம் கழிச்சு சொல்றோம், நீ அன்னைக்கு உங்க அப்பா கூட பேசும்போது இப்படி சொன்ன, நீ அன்னைக்கு இப்படி பண்ணிட்ட, நீங்க மட்டும் யோக்கியமா, அவங்க இங்க. ஆனா சிலுவையை குறித்து தியானிக்கிறோம் நான் நீங்க. ஆனா ஆண்டவர் காரி மூஞ்சில துப்புனவங்களை மன்னிச்சார். பைபிள்ல இருக்கா இல்லையா? அவரை காரி துப்பினார்கள். இதாவே இவர்களை மன்னியும். காரி துப்புனா மன்னியும். அவனை எதிர்த்து அவர் பேசவே இல்லை. காரி துப்புனவனை எதிர்த்து பேசவே இல்லை. அவர் தொடர்ச்சி போயிட்டே இருந்தார். தொடர்ச்சியாக பைபிள்ல சொல்லல. ஆனா நேருக்கு நேரா மூஞ்சில காரி துப்புனவனை அவர் மன்னிச்சாரு. எங்கேயோ நம்ம குறிச்சு அந்த பாசம் இப்படி ஆகலாம், அந்த அம்மா அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றவங்க மன்னிக்க முடியல. அன்னைக்கு அவ அல்லது அந்த சிஸ்டர் அவங்களை இப்படி சொல்லிட்டாங்க, அதான் நான் மன்னிக்க மாட்டேன் சொல்லாட்டி விட மன்னிக்கவே கிடையாது. அது மூஞ்ச திருப்பி நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா சிலுவையை பற்றி நம்ம தியானிக்கிறோம். இதுதாங்க சிலுவை. இன்னும் சொல்றேன் நான் என்ன சிலுவை. அப்ப ஆண்டவர் இவை எல்லாத்தையும் பொறுத்து கொண்டார். அப்படி என்றால் இதெல்லாம் நீங்க ஆராய்ந்து பார்க்கும்போது சிலுவை என்றால் என்ன? நீதியாய் நடக்கிற ஒரு மனிதனுக்கு இழைக்கப்படும் அநீதிதான் சிலுவை. நியாயமாய் நடக்கின்ற ஒரு மனிதனுக்கு செய்யப்படும் அநியாயம் தான் அவனுடைய சிலுவை. நன்மையே செய்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனுக்கு இழைக்கப்படும் தீமைதான் சிலுவை. நேர்மையாய் நடக்கிற ஒரு நபரை பகைமையாய் நாம் நோக்கி பார்ப்போமேனால் அதுதான் சிலுவை. உண்மையே பேசிக் கொண்டிருக்கிற ஒரு நபரை பொய் குற்றம் சாட்டி அவமதிப்பதுதான் சிலுவை. அதே நேரத்திலே நீதியாய் நடக்கிற ஒரு மனிதனை அநீதியாய் நடத்தும் போது அவர் அமைதியாய் இருக்க வேண்டும். அதான் சிலுவை சுமப்பது. நியாயமாய் நடக்கிற ஒரு மனிதனை அநியாயமாய் குற்றம் சாட்டப்படும் போது அவர் அமைதியாய் இருக்க வேண்டும். அதைத்தான் இயேசு செய்தார். அதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை. நாம் நன்மையே செய்து கொண்டிருக்கும் போது நமக்கு தீமையே செய்கிறார்கள், அப்போது நாம் பொறுமையாய் இருந்து அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு பெயர் தான் நமக்கு கொடுத்திருக்கிற சிலுவை. நான் எல்லா நேரங்களிலும் லஞ்சம் வாங்காமல், வீட்டிலும் வெளியும் பொய் சொல்லாமல், உண்மையாய் நேர்மையாய் நடக்கும் போதும் என்னை குறித்து பகைமையாய் சொல்கிறார்களே, அதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை. அப்படி அந்த சிலுவையை கொடுக்கப்படும் போது இயேசுவை போல் நான் அமைதியாக பொறுத்துக் கொள்ள வேண்டும். நான் எல்லா விதத்திலும் உண்மையாய் நடக்கும் போது எனக்கு மேல் பொய்யாய் குற்றம் சாட்டுவார்கள் ஆனால் அதை நான் பொறுத்துக் கொண்டு அமைதியாக இருப்பேனே ஆனால் நான் சிலுவையை சுமக்கிறவன். ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். சிலுவை என்றால் என்ன? அந்த சிலுவையை யாரெல்லாம் சுமந்தாங்கன்னு நாளைக்கு பேர் நான் பார்க்கணும். அதுதான் இன்னைக்கு வாழ்க்கை. முதலாவது சிலுவையை சுமந்த நபர் ஆபிரகாம். பழைய ஏற்பாட்டில் இது இருக்கு, புதிய ஏற்பாட்டை குறித்து நம்ம பேசுறோம். வேதம் ரெண்டையும் சேர்த்தாங்க சொல்றது. பழைய ஏற்பாடு இல்லைன்னா புதிய ஏற்பாடு இல்லை, புதிய ஏற்பாடு இல்லைன்னா பழைய ஏற்பாடு, ரெண்டும் இணைந்துதான் நாம் பயணிக்க வேண்டும். என்னுடைய இந்த ஆசீர்வாத இலக்கியோட பவுண்டர் எப்படி சொல்வாரு, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டிலே மலர்ந்துள்ளது.
எப்படி பழைய ஏற்பாடு ஓல்ட் டெஸ்டமென்ட் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடிலே மலர்ந்துள்ளது, வெளிச்சம் காட்டலாம். புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டிற்குள் மறைந்துள்ளது, ஹைடு. புரியுதா? புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டிற்குள் மறைந்து ஒளிந்து அதோட இணைந்து இருக்குது. புதிய ஏற்பாட்டிற்குள் பழைய ஏற்பாடு மலர்ந்துள்ளது, வெளிச்சத்தை கொடுக்குது. ரெண்டையும் சேர்த்து படிச்சாதான் புரியும். ரைட். நான் சிலுவையை சுமக்கிறவங்கள பழைய ஏற்பாடு சொல்றேன் பாருங்க. அப்ப இயேசு கிறிஸ்து பிறக்கல, ரெக்கார்ட் படி நம்ம ஆபிரகாம் முதலாவது சிலுவையை சுமந்த நபர் ஆபிரகாம். இதை நீங்க நான் சொல்லும் போதே எது சிலுவை உங்களுக்கு புரியும். ஆவியானவர் உதவி செய்வார். ஆபிரகாம் யார் அழைத்தார்? ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிங்க. நாலாவது வசனம். போதும். ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார். நல்லா கவனித்து கேளுங்க. நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய ஆவியானவரை பெற்றிருக்கிறோம். அபிஷேகம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள், அதையும் பெற்றிருக்கிறோம். நல்ல ஒரு திருச்சபையிலே ஆராய்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்படின்னா நான் விசுவாசிக்கிறேன் நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறார். உண்மையா? நீங்க எல்லாம் நம்புறீங்க, நீ விட்டுருங்க. நீங்க எல்லாரும் நம்புறீங்க உங்க கூட ஆண்டவர் இருக்கிறாரு. ஆபிரகாமோட ஆண்டவர் இருந்தாரா இல்லையா? நம்ம கூட இருக்கிற அதே ஆண்டவர் தானே, வேற ஆண்டவரா? அதுல நம்புறீங்களா? அவர் விசுவாசத்தின் தகப்பன். சும்மா எல்லாம் சொல்லிட்டு போல ஆண்டவர். நம்ம பேரு விசுவாசி தான். நம்ம விசுவாசிக்கிறோமா இல்லையா நமக்கே தெரியாது. ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன். சாதாரணமான ஆண்டவர் சொல்லி பட்டம் கொடுக்க மாட்டார். ரைட். ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார். நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன்னுடைய எல்லா காரியங்களை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னாரு. எங்கன்னு சொன்னாரா? சொல்லல. அது காணான்னு அப்புறம் தான் நமக்கு தெரியும். ரைட். 4வது வசனம் சொல்லுது, ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையின்படியே புறப்பட்டு போனான். அப்போ அவருக்கு வயசு என்னங்க? அதே 4வது வசனம் சொல்லுது. ஆபிரகாம் புறப்பட்டு போனா எத்தனை வயசு? 75 வயது. ரைட். ஆபிரகாமுக்கு எப்போ ஈசாக்கு பிறந்தான்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க. ஏன் தைரியமா சொல்லுங்க. 100 வயது. நான் உங்களுக்கு குயிஸ் வச்சு பிரைஸ் எல்லாம் கொடுக்க போறேன். 25 வயதாய் மன்னிக்கும் 75 வயதாய் இருந்த போது ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார். அவனுக்கு 100 வயதான போது ஆண்டவர் குழந்தையை கொடுத்தார். அழைக்கும் போதே சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னார். அவன் அதை விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஏன் பைபிள் சொல்லுது? 25 ஆண்டுகள் ஆண்டவரோடு நடந்தான். சாராய் மலடி என்றே சொல்லப்பட்டார். இதுதான் அவன் சுமந்த சிலுவை. ஆண்டவரோடு நேரடியாக பேசினான். ஆண்டவர் அவனை நேரடியாக அழைத்தார். ஆனால் 25 ஆண்டுகளும் அவனுக்கு குழந்தை இல்லை. சாராய்க்கு குழந்தை பெறுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. பெண்களாகிய உங்களுக்கு இன்னும் நன்றாக தெரியும். எந்த இடத்திலும் ஆபிரகாம் முறுமுறுத்ததாக வேதத்திலே இல்லை. அவரை ஆண்டவர் அழைத்தார். அழைத்தவுடன் அவர் புறப்பட்டு சென்றார். முதலாவது என்ன நடக்குது ஞாபகப்படுத்துவாங்க. ஆண்டவர் தான் கூப்பிட்டிருக்கிறாரு. ஆண்டவர் கூட இருக்கிறாரு. ஆபிரகாம் போறாரு. அவனுடைய மனைவியை கடத்தி போயிட்டாங்க. சம்பவம் மாத்திரம் சொன்னார். மனைவியை கடத்தி போயிட்டாங்க. ஆபிரகாம் சண்டை போட்டாரா? சண்டை போட்டாரா? பைபிள்ல சொல்லல. அப்போ சொல்லல. சகோதரனுக்காக சண்டை போட்டாரா? பின்னாடி இருக்கு. மனைவிய அந்த நாட்டினுடைய ராஜா கடத்தி போயிட்டாரு. ஆபிரகாம் அழைச்சது யாரு? ஆபிரகாம் அழைச்சது யாரு? தேவன். தேவனுடன் இருக்கிறார். ஆபிரகாம் சென்ற இடங்கள் எல்லாம் பலிபீடம் கட்டி அவரை தொழுது கொண்டான் அப்படின்னு ஏன் பைபிள் சொல்லுது. மனைவியை அழைச்சிட்டு போயிட்டான்.
அவர் ஆபிரகாம் ஆண்டவரை மாத்திரம் சார்ந்திருந்தார். இப்ப ஆண்டவர் தான் செயல்படுறார், ஆபிரகாம் செயல்படுறார். நல்லா கவனிச்சு பாருங்க, வீட்டுல போய் படிச்சு பாருங்க. ஆண்டவர் அந்த அரசருடைய கண்களிலே, அவனுடைய அரண்மனையிலே அவனிடத்துல பேசுறாரு. யோ நீ காடி, அவர் தீர்க்கதரிசியா, என் மகன். உடனே மரியாதை மனைவி கொண்டு பயந்து நடுங்கி கொண்டு வந்து ஆபிரகாமுடைய மனைவியை அந்த தேசத்தினுடைய ராஜா அவருடைய காலத்தை வந்து விட்டிருப்பார். ஆபிரகாம் ஆண்டவரை சார்ந்திருந்தான். மனைவியை அபகரித்துக் கொண்டதை கூட, அதற்காக கூட முறுமுறுக்காதபடி, ஆண்டவரே நீர் தான் என்ன அழைத்தீர் அப்படின்னு நான் கேட்கிறேன். என் மனைவியை கூட்டிட்டு போயிட்டாங்களே யார் அப்படின்னு அவன் புலம்பல, ஆண்டவர்கிட்ட சண்டை போடல. உள்ளுக்குள்ள வேதனை இருந்திருக்கும், பைபிள் எல்லாத்தையும் சொல்லல. ஆனா ஆபிரகாம் அங்கே அமைதியா இருந்தான்னு சொல்லி, ஏன் என்னை அழைத்தவர் உண்மை இல்லவர், அவர் என்னை காண்பிக்கும் தேசத்துக்கு போக சொன்னாரு, அந்த கானானுக்கு நான் வந்திருக்கிறேன், அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்ற முழுமையான நம்பிக்கையை 100% ஆண்டவர் மேல் வச்சிருந்தான். அதனால மனைவியை அபகரிச்சப்பட அந்த சூழ்நிலை இருக்கு பாத்தீங்களா, அதுதான் சிலுவை. ஒரு கால முள்ளு குத்திருச்சுன்னா, கம்பி குத்திருச்சுன்னா உடனே நமக்கு வர கோபம், நமக்கு வர எரிச்சல். மனைவியே கடத்தி போயிடாங்க, அந்த சிலுவையை சுமந்து கொண்டு ஆண்டவர் அவன் உடல். நம்ம சின்ன காய்ச்சல் வந்தா ஆண்டவர் சோதிச்சிட்டார், அதாவது அந்த பிரதருக்கு ஆண்டவர் தண்டனை கொடுத்தார், இப்படியே நம்ம யோசிக்கணும். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த சிலுவையை சுமக்க ஆரம்பித்தார். ரெண்டாவது என்ன நடக்குது, குழந்தை தருவன்னு சொன்னார். ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார், அப்படிதானே? ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார். நான் எப்பவுமே எந்த வீட்டுக்கு போனாலும், எதுக்காக ஜெபம் பண்ணாலும் நான் சொல்லுவேன், எவ்வளவு பெரிய இழப்பு துக்கத்திலே சொல்லுவேன், அவர் நீதி உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர். இந்த ரெண்டு வார்த்தையும் மனசுல வச்சுக்கிறாங்க பிரதர் சிஸ்டர் சொன்னாங்க. அவர் நீதி உள்ளவர், உண்மை உள்ளவர். ஒரு நாள் தப்பு போட மாட்டாரு, ஒரு நாள் பொய் சொல்ல மாட்டாரு. அப்ப இந்த பிரச்சனைக்கு நம்மகிட்ட தான் ஏதோ காரணம் இருக்குன்னு அப்படின்னு அவங்க அட்வைஸ் பண்ணாரு. ஆபிரகாம் அடுத்து குழந்தை தருவன் சொன்னாரு. ஆண்டவர் ஆகாரை திருமணம் செய்து கொள், குழந்தை தருவன் சொல்லல. அவன் நினைச்சான் சாராய்க்கு குழந்தை பெறுவதற்கான அந்த வாய்ப்பே இல்லை, ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போயிட்டு அப்படின்னு பைபிள் சொல்லுது. அதனால நான் சொல்றேன், அதனால அவ நினைச்சா சாரா எனக்கு அந்த வாய்ப்பு இல்ல, என் வேலைக்காரியை கட்டியே கொடுத்தாரு. வேலைக்காரியை கட்டியே சந்தோஷமா அவரு குழந்தை பிறக்கும் போது இப்போ சாராய கேலி பண்றா, கிண்டல் பண்றா, அவமானப்படுத்துறா. அவ வந்து ஆபிரகாம் சண்டை போடுறான், மனைவி அவ சண்டை போடுறான். ஆபிரகாம் ஆகாரை கட்டி அவன் மூலமாய் தான் குழந்தை அப்படின்னு நினைச்சு, நான் மனைவி சொன்னதை நினைச்சு இப்ப அவமானப்பட்டு சண்டை போடுறத தாங்க முடியல. ஆனா முறுமுறுக்கிறதா பைபிள்ல இல்ல. ஆண்டவர் சொல்றார், இவன் கொண்டாடி சொல்றது கேளு, சாராய் சொல்றது கேளு. ரைட், பிள்ளை வளர்ந்து வருது, அவளை அனுப்பிடு, இந்த காரியங்களாம் ஆண்டவர் சொல்றாரு. அவனுக்கு துக்கமா இருக்கு, ஏன்னா சாராய் மூலமா குழந்தை பிறக்குமா இல்லைன்னு தெரியாது. அவளுக்கு அவன் குழந்தை கிடையாது, ஆகார் மணிக்கும் இஸ்மவேல். ஆனா ஆபிரகாமுக்கு அவன் பையன், அவனுக்கு வேதனையா இருக்கு. அவன் அனுப்பி இருப்பா, ஆண்டவர் சொல்றாரு. கொண்டாடி அதாவது வேலைக்காரியும் இஸ்மவேலையும் அனுப்பிடுறான். வேதனைப்படுறான் ஆபிரகாம், வசனத்துல இருக்கு, நேரம் சொல்றாரு. வேதனைப்படுகிறான். ஆண்டவர் சொல்றான், இல்ல அவளை அனுப்பிடு. அப்படியே 100% 100% கீழ்ப்படிந்தான். திருப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய மனைவி மூலமா குழந்தை பிறப்பியா. சாராய் செஞ்ச தவறு, ஆபிரகாம் தப்பு பண்ணி ஆகார் பிறந்தாச்சு, ஆகார் கல்யாணம் முடிச்சாச்சு, இஸ்மவேல் வந்தாச்சு. இப்ப ஈசாக்கும் இஸ்மவேலுக்கும் சண்டை. ஈசாக்கும் இஸ்மவேலும் ஒருபோதும் சேர முடியாது. ஆண்டவர் அனுப்பியிருப்பா, சுதந்திரம் இல்லைன்னு எல்லாத்தையும் பற்றி சரியெல்லாம் கூட்டி எல்லா தேவையான பொருள் பணம் கொடுத்து தூர தேசத்துக்கு அனுப்பி விட்டான். பைபிள் தான் சொல்லுது. இப்ப இஸ்மவேல் வந்தாச்சு. இதுக்கு முன்னாடி இன்னொரு சம்பவம் நடக்குது. ஆபிரகாம் கூட போனதுல இன்னொரு முக்கியமான நபர் யார்? லோத்து. லோத்துடைய வேலைக்காரர்களுக்கும் ஆபிரகாமுடைய
சண்டை வருது. நீங்க ஐபிசி சர்ச்சி நல்ல பைபிள் தெரியும், நான் வசனத்தை சொல்லல, சம்பவத்தை சொல்றேன், திரும்பவும் ஞாபகம் வச்சுக்கலாம். 2 பேருக்கு சண்டை வரும்போது ஆபிரகாம் தான் முன்னாடி வர்றாரு. நல்லா கவனிச்சுக்கிறேன். நம்ம ஆபிரகாமுடைய சிலுவை சுத்தத்தை தான் படிச்சுட்டு இருக்கோம். ஆபிரகாம் முன்னாடி வர்றாரு. எப்பா நானும் நீ அண்ணன் தம்பிப்பா, நாம் சகோதரர். ஆபிரகாம் சொல்றாரு. நிறைய இந்த ஆட்டோட நான் பார்த்தேன், விட்டு கொடுப்போம் விட்டு போவதில்லைன்னு எழுதி. ஆபிரகாம் சொல்றாரு லோத்தை கூப்பிட்டு, நானும் நீ அண்ணன் தம்பி, நமக்குள்ள சண்டை வேண்டாம், கருத்து வேறுபட வேண்டாம். சண்டை போட வேலைக்காரங்க சண்டை போடுறாங்க. நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போறேன், நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போறேன், உனக்கு எது வேணுமோ எடுத்துக்க அப்படின்னு சொல்றாரு. நல்ல ஞாபகம் வச்சுக்காங்க, வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். லோத்து வெளியே வர்றாரு, அக்கம் பக்கம் பாக்குறாரு. சோதோம் குமேரா அந்த அந்த பகுதி ரொம்ப செழிப்பா இருக்கு, எனக்கு ஆடு மாடுலாம் நல்லா கிடைக்கும், நான் இப்படி போறேன். தாராளமா போட்டு சொல்றாரு. நல்ல ஞாபகம், தாராளமா போட்டு சொல்றாரு. ஒரு சின்ன விஷயத்துல வீட்டை ஒரு அடி முன்ன பின்ன வரையில எவ்வளவு சண்டை போடுறோம். எங்க அப்பா சொத்து, அம்மா சொத்து, மாமனார் சொத்து, எவ்வளவு அநியாயம், எவ்வளவு சண்டை. ஆனா நான் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்றோம். ஆபிரகாம் சொன்னா லோத்தை பார்த்து, நீ எந்த பக்கம் போ, நீ இடதுபுறம் நான் வலதுபுறம், நீ வலதுபுறம் நான் இடதுபுறம். ரைட், லோத்து புறப்பட்டு போயாச்சு. போனதுக்கு அப்புறம் ஆண்டவர் வர்றாரு. இதுக்கு போய் படிச்சு பாருங்க. ஆண்டவர் வந்து ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, இதெல்லாம் அவர் பேசுறாரு. இப்ப அவன் வலதுபுறம் இடதுபுறம் சொன்னான். ஆண்டவர் என்ன சொல்றாரு ஆபிரகாம் பார்த்து, நீ வடக்க திசையை சொல்றாரு, நீ வடக்கையும் தெற்கேயும் மேற்கேயும் கிழக்கையும் எங்கேயும் போப்பா, இது ஃபுல்லா உனக்கு சொந்தம். அப்படின்னு என்ன அர்த்தம்? லோத்து போயிருக்க இடமும் உனக்கு சொந்தம். ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு. அதை குறிப்பிட்டு சொல்லல. அவன் வடக்கே தெற்கே சொன்ன பக்கத்து விடையும் சாலமோனியா வீட்டு பக்கத்துலயும் இந்த இடது பக்கத்தையும் வலது பக்கத்துலயும் லோத்து பார்த்தான். ஆண்டவர் சொல்றாரு, இங்க மெரினா பீச் வரை காமிக்கிறார், அந்த பக்கம் தாமரை வரை காமிக்கிறார், இந்த பக்கம் எண்ணூர் தாண்டி ஆந்திரா வரை காமிக்கிறார், இந்த பக்கம் பாண்டிச்சேரி வரை காமிக்கிறார். எக்ஸாம்பிள் சொல்றேன், கிழக்க மேற்க வடக்க எங்கனாலும் தெரியும், எல்லாத்தையும் உனக்கு தந்தேன் அப்படிங்கிறார். யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அவன் விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லி, அவரு செழிப்பான இடத்துக்கு போயிட்டான்னு சொல்லி ஆபிரகாம் அதை குறிச்சு வருத்தப்படல. ஏன்னா அவன் ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறார். அவர் கொடுக்கிற வார்த்தை, அவர் சிலுவையை கொடுத்தால் அதை சுமக்கிறேன், அதோட நின்று போடுங்க. நீங்கள் நானும் தான் என்ன செஞ்சிருப்போம், லோத்துக்கு விட்டு கொடுத்திருப்போமா, அதை விட்டுருங்க. இப்ப அங்க சோதோம் கொமோரா போனாங்க, அந்த வாழ்க்கை என்னாச்சுன்னு தெரியும். ஆண்டவர் வந்து அழிப்பதற்கு போறாரு. அதுக்கு முன்னாடி இன்னொரு சம்பவம் இருக்கு. லோத்துவை என்ன செஞ்சுட்டாங்க, சிறை பிடித்து கொண்டு போயிட்டாங்களா இல்லையா? ஆபிரகாமுக்கு வந்து வேலைக்காரன் சொல்றான், எப்ப அந்த அவன் தம்பிய சிறை பிடிச்சு போயிட்டாங்க, அவன் பொண்டாடி பிள்ளைங்க சொத்தி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்றான். உண்மையிலேயே மனசாட்சியை தொட்டு நீங்க யோசிப்பாரு. ஆபிரகாமோட யார் இருக்கிறா? ஆண்டவர் இருக்கிறார். ஆபிரகாம் ஆண்டவர் தான் கூட்டிட்டு வந்தார். மனைவி அபகரிச்ச போது அடிச்சு பண்ணாரு அரசனெல்லாம். குழந்தை ஆகாரம் கொடுத்தாரு, ஆகாரம் எடுத்துக்கிட்டான். குழந்தையை கொடுத்தாரு, இஸ்மாவேல் அனுப்பியாச்சு. ஈசாக்கையும் கொடுத்தாச்சு. நம்மளால என்ன செஞ்சிருப்போம்? ஆண்டவர் என் கூட இருக்கிறார், லோத்து அநியாயம் பண்ணா அவனை பிடிச்சிட்டு போன சரிதான் சொல்லியிருப்போம். அப்பதாங்க சொல்லியிருப்போம். லோத்து என்ன, ஆபிரகாம் என்ன செஞ்சாரு, வீட்டுல இருக்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் லோத்து இருக்கிற இடத்துல போய் அவங்களெல்லாம் அடிச்சு சண்டை போட்டு ஜெயிச்சு லோத்தை திருப்பி கூட்டிட்டு வந்து அவர் எங்க இருந்தாரோ அங்கே விட்டுட்டு. இதுதான் சிலுவை. தன்னுடைய உடன் இருக்கிற சகோதரன் அவனுக்கு தீமை செய்த போதும் அவன் நன்மையே செய்தான். திருப்பி கொண்டு வந்து லோத்து அங்க விட்டுட்டு வந்தாரு. இப்ப ஆண்டவர் இறங்கி வர்றாரு, நான் சோதோம் கொமோரா அடிக்க போறேன் கெஞ்சிறார் ஆபிரகாம் போய். 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ? இல்லப்பா, 45 நீதிமான்கள் இருந்தால் 5 குறைவா இருப்பாங்க. ஆண்டவர் கழிச்சு சொல்றாரு, 45 நான் அழிக்க மாட்டேன். 40, 30, 20, 10 வரைக்கும் வந்தார். அவருக்கு பயம் உண்டாயிடுச்சா தெரியல. ஒரு நீதிமான் கேட்டிருந்தா கூட விட்டுருப்பான்னு நினைக்கிறேன்.
ஆனால் ஆபிரகாம் கேட்கல போயிட்டாரு. லோத்து உள்ளத்துல அவன் தம்பி இருக்கானேன்னு அவருக்கு படம்படத்திருக்கு. ஏன்னா ஆபிரகாம் ஆண்டவர் சொல்றாரு, லோத்தை விடுவிச்சுட்டு ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமின் நிமித்தம் லோத்தை அவர் விடுவித்தார் அப்படின்னு பைபிள் இருக்கு. இவை எல்லாவற்றையும் அவன் பொறுத்து கொண்டு அவன் மரணத்தை சந்திக்கிறான். லோத்தனுடைய மரணத்தை நம்ம பார்க்கிறோம். யாருடைய மரணம் பூரணமா இருந்து நீங்களே யோசிப்பாரு. 75 வயதிலே ஆண்டவர் அவனை அழைத்தார். 100 வயதிலே குழந்தையை கொடுத்தார். அதற்கு பின்பாக அவன் வாழ்ந்து பூரணமாய் மரித்தான். மரித்த போது ஈசாக்கும் இஸ்மவேலும் இணைந்து ஆபிரகாமை அடக்கம் பண்ணினார்கள் அப்படின்னு ஏன் பைபிள் சொல்லுது. அப்படின்னா எந்த அளவுக்கு அவர்களுக்கு அவன் ஜெபித்துக் கொண்டிருப்பான். தன் வாழ்நாள் முழுவதும் சிலுவையை சுமந்து ஆண்டவருடைய சமூகத்திலே சென்றடைந்தான். அதனாலதான் அவன் விசுவாசத்தின் தகவல். ஆனா லோத்தனுடைய முடிவு வேறு விதமான சொல்ல நேரம் இல்லை. அதுக்கு இன்னொரு நபர் யோசேப்பு. யோசேப்பை குறித்து நமக்கு தெரியும். ஆதியாகமம் மன்னிக்கும் யாத்திரம் 37வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும். மன்னிக்கும் ஆதியாகமம் 37 மன்னிக்கும் பொறுமையா யாக்கோபின் சந்ததியின் வரலாறு, ஹிஸ்டரி ஆஃப் ஜேக்கப். கவனிங்க, ஆரம்பமே எப்படி இருப்பாருங்க. எத்தனை நாள் பைபிள் நீங்க படிச்சிருக்க தெரியல. நான் மறந்துட்டேன். யாருன்னா பையன் மூத்தவன், அதனால பையனை அவனை காமிக்கிறீங்க. ரைட். வேற எக்ஸாம் சொல்ல முடியல. ஐயா காமிச்ச 2 பேர், மூத்தவன் இளையவன். யாக்கோபின் வம்ச வரலாறு நியாயப்படி அங்க ரூபன் தான் வந்திருக்கணும். அவர் தான் மூத்தவர். ஆனா யார் பேர் இருக்கு கவனிச்சு பாருங்க. ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். ஆண்டுடைய வார்த்தையில யாக்கோபின் வம்ச வரலாறு யோசேப்புல ஆரம்பிக்குது, ரூபன்ல ஆரம்பிக்கல. யோசேப்பு ஆண்டவருக்கு பிரியமுள்ளவன். ஏன்? அவங்க என்ன சொல்லி அடுத்த வருஷம் வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அவர்களுடைய தன்னுடைய சகோதரர்களுடைய பாவங்களை தன்னுடைய தகப்பனிடத்திலே சொல்லி வந்தான். பாவத்தை வெறுக்கிற பரிசுத்தவான். இளையவனுடைய பெயர் தான் முதலாவது ஆண்டவர் ஆவியானவர் எழுதி வைக்கிறார். ரூபன் பேர் அங்க வரல. அவர் தான் மூத்தவர். அவர் தான் சொல்லியிருக்காங்க. நம்மளா சொல்லுங்க, மூத்த பையன் இளைய பையன். யாருமே சொல்ல மாட்டோம் இது என் கடைசி மகள், அடுத்த மூத்த பையன் அப்படின்னு சொல்லவே மாட்டோம். இது என் மூத்த பையன் அங்க இருக்கான், இது இளைய பையன் அப்படிதான் நம்ம சொல்லுவோம். இங்க என்ன சொல்லி யோசிச்சு சொல்லுது. ரைட். ஆரம்பமே என்ன சொல்லி அவன் பரிசுத்தம் உள்ளவன். அதனாலதான் இயேசு கிறிஸ்து ஒப்பிடப்பட்டிருக்கிறார் யோசேப்பு. ரைட். அவருடைய வாழ்க்கையை ரைட்டா நம்ம பார்ப்போம். அவர் என்ன சிலுவையை சுமந்தார் அப்படின்னு பார்ப்போம். அவர் சொப்பனம் கண்டார். சொப்பனத்தை அவரை கற்பனை பண்ணாரா? இல்ல. சொப்பனை யார் கொடுக்கிறது? ஆண்டவர் கொடுத்தார். யோசேப்பு குறித்து தெரியும் இல்லையா உங்களுக்கு? நான் ஸ்பீடா போறேன். அவர் சொப்பனம் கண்டதுக்கு முன்னாடியே அவங்க செய்யற பாவத்தை எல்லாம் அப்பாட்ட போய் சொல்றான். அதனால அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். இருக்கா பைபிள்ல? நீ எதுவும் கோல் சொன்னா அப்படின்னு கோல் சொல்றது பிரமாணங்கள் இருக்கு. மற்றவர்களுக்கு கோல் சொல்லி சுத்தி திரியாயாக அப்படின்னு இருக்கு பிரமாணங்கள். இது கோடு கிடையாது. இப்ப தம்பி தங்கச்சி செய்த ஏதாவது ஒரு சின்ன வீட்டுல சேட்டை போய் ஏதாவது தெரியாம வேண்டி கூட சேர்த்து சொன்னா அதுக்கு பேரு கோடு. ஆனா உண்மையிலே ஒரு தவறு செஞ்சானா அம்மாட்ட அப்பாட்டமே நம்ம தங்கச்சி இப்படி தப்பு பண்றா அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு கோடு கிடையாது. அவளை வாழ்க்கையை நலத்தை விரும்பி சொல்ற ஒரு எச்சரிக்கை. அதுதான் யோசிப்பு செஞ்சான். அதனால எல்லாரும் பொறாம கொண்டாங்க. ஆனா அதை அவன் பொருட்படுத்தல. ஏன்னா பாவம் செய்யறாங்க சொல்லிட்டு வரான். நீ இன்னொரு காரியமும் யோசிக்கணும். என்கிட்ட உங்களுடைய பைபிள் இருக்கு. யோசிப்பிட்ட பைபிள் கிடையாது. எங்கிருந்து கற்றுக்கொண்டான்? தகப்பனாகிய யாக்கோபிடத்தில் இருந்து. எங்கிருந்து கற்றுக்கொண்டான்? தன்னுடைய தாத்தாவாகிய ஈசாக்கிடத்திலிருந்து.
எங்கிருந்து கற்றுக்கொண்டான்? தன்னுடைய கூட்டனாகிய ஆபிரகாம் கற்றுக் கொடுத்த காரியங்களை வழி வழியாக கற்றுக்கொண்டான். எனக்கு உங்களுக்கு பைபிள் கொடுத்திருக்கு, அப்ப எழுதப்பட்ட பைபிள் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதை அப்படியே நம்பினாங்க, அதை அப்படியே விசுவாசிச்சாங்க, அதை கண்ணால நிறைய இடங்களை பார்த்தாங்க. யோசேப்பு அப்படிதான் வந்திருக்கிறான். பிரமாணங்களை இன்னைக்கு சொல்லி இருக்கு நியாய பிரமாணத்துல, அதை அன்னைக்கே அவன் புரிஞ்சு வச்சிருந்தான். யோசேப்பு பாவங்களை சுட்டி காட்டுகிறோம். ரைட். இப்ப சொப்பனம் ஆண்டவர் கொடுக்கிறார். சொப்பனத்தை அண்ணன் சொல்றான், பொறாமப்படுறாங்க. அப்பா அம்மா சொல்றான், அவங்களும் பொறாமப்படுறாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க, சொப்பனத்துக்கு விளக்கத்தை யோசிப்பு சொல்லல, சொப்பனத்தை தான் சொல்றாரு. ஆனா இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க? நாங்களும் அவனை வணங்குவோமோ அப்படின்னு கேட்கிறாங்க. அப்பா அம்மா கேட்கறாங்க, நாங்களும் உன்னை வணங்குவோமோ? அந்த கண்ணு கேட்டு விளையாட்டு சொல்றாங்க. ஆனா அவன் விளக்க சொல்லல, அவன் என்ன சொல்றான்? ஆண்டவர் சொன்னாரு, நான் அதை சொன்னேன். ஆனா அவங்க பொறாமப்பட்டு என்ன செய்யறாங்க? கொலை பண்றது முடிவு பண்ணிட்டாங்க. அண்ணன் எல்லா அண்ணன்மாரும் அவனை வெறுத்து ஒதுக்கிட்டாங்க, பொறாமப்படுறாங்க. அப்பா சொல்றாரு, அண்ணன் தம்பிக்கு எல்லாம் போய் கொண்டு அண்ணன்மார்களுக்காக கொண்டு போய் சாப்பாடு கொடுன்னு சொல்றாரு. அதை சுமந்துட்டு போறாங்க. அங்க அவங்க இல்ல, வேற இடத்துக்கு போயிட்டாங்க. சாப்பாடை சுமந்து அலையலாம், வழி தேடி தப்பி திரியிறான். அப்படி இன்னொருத்தர வழி கேட்டு போய் சேர்றான். தூரத்துல வரும்போதே சொல்றாங்க, ஏய் சொப்பனக்காரன் வர்றான், அவன் அன்னைக்கு கொலை பண்ணணும் அப்படின்னு பேசுறாங்க. யோசிப்புடைய தன்மையை யோசிப்பாங்க. இன்னசென்டா, ஏது மரியாத சகோதர பாசத்தோட சாப்பாடு கொண்டு வரோம், கொலை பண்ணணும்னு பிளான் பண்றாங்க. அவனுக்கே தெரியாது. ரைட். பக்கத்துல வந்தான், அவனை யூதா பாக்குறான், ஐயோ கொலை பண்ணி போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனை தப்பி வைக்கிறதுக்காக ரூபன் சொல்றாரு, இந்த கிணத்துல தூக்கி போட்டுருவா. கிணத்துல தூக்கி போடுறது யோசிப்பு என்ன செஞ்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க, நம்ம கற்பனை பண்ணிப்போம், என்ன செஞ்சிருப்பான்? பைபிள்ல எதுவுமே எழுதல, அப்படிதான் நம்ம வாசித்து போயிடும். ஆனா கிணத்துல தூக்கி போட்டு சும்மா இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. இதான் அவர் சிலுவை சுமக்கிறது. ஆதியாகமும் வேற இடத்துல ஆர்டர் சொல்றாரு, 40 அண்ணன்மார் சொல்லுவாங்க. வீட்டுல நீங்க போய் படிச்சு பாருங்க. 42, 43 இருக்கிறாங்க, கவனிங்க. அவனை குடியே தூக்கி போட்ட போது அவன் அழுது கதறினான், புலம்பினான். என்ன சொல்லிருப்பாங்க? அண்ணன் ரூபன் என்னை காப்பாத்து சொல்லியிருப்பான், அண்ணன் யூதா என்னை காப்பாத்து சொல்லுவான். அழுகிறான். ஏன்னா இவங்க அடிமையாக முன்னாடி அந்த தானியத்தை வாங்குறதுக்கு யோசேப்புடைய எகிப்துக்கு போகும்போது அவங்க அலைக்கழிக்கப்படும் போது யோசேப்பு அவங்களுக்கு தெரியல. அப்ப அந்த அண்ணன் தம்பிக்குள்ள பேசிக்கிறாங்க. அங்கதான் அந்த வசனம் இருக்கு. என்ன பேசிக்கிறாங்க? நாம் நம்முடைய சகோதரனை யோசேப்புன்னு தெரியல, அன்னைக்கு நம்ம சகோதரனை நம்ம கிணத்துல தூக்கி போட்டோமே, அவன் கதர்னானே கத்துனானே, நம்ம அதை பொருட்படுத்தலையே, அதுக்குதான் நமக்கு தண்டனை அப்படின்னு அவங்களோட பேசிக்கிறாங்க. அப்படின்னு 42:21 இருக்கு, நீங்க படிச்சு பாருங்க. ரைட். அப்போ அவ்வளவு கதற அழுகிறான். அப்புறம்தான் யூதா அவனை தூக்கி அடிமையா அந்த வியாபாரிகளுக்கு வித்து போடுறான், எகிப்துக்கு போயிடான். இப்ப யோசிச்சு பாருங்க, யோசேப்பை ஆண்டவர் அழைத்தார், அவனோடு பேசினார், அவர் தான் அவன் சொப்பனத்தை கொடுத்தார். ஏன்னா அவனுடைய எதிர்காலம் ஆண்டவருக்கு தெரியும். இவை எல்லாவற்றையும் செய்தார். ஆனா நடக்கிற சம்பவம் எப்படி நடக்குது? எல்லாம் எதிர்மறையா நடக்குது. எங்கேயாவது ஒரு இடத்துல யோசிப்பு ஆண்டவரை பார்த்து, நீங்க தான் சொப்பனத்தை கொடுத்தீங்க, அவன் கேட்கல. என்னையே குடியில தூக்கி போடாங்க, ஆண்டவர்கிட்ட சண்டை போடல. அண்ணமாக்கு அழுதான், வியாபாரியா வித்து போடுறாங்க, கதறி இருப்பான். அண்ணன் எனக்கு அந்த ஊரே தெரியாதுங்க, என்னை இப்படி அடிமையா வித்து போடுறீங்கன்னா அழுத இருப்பான். அதாங்க உண்மை. இழுத்து கஷ்டப்பட்டு தான் கொண்டு போயிருப்பாங்க யோசிப்ப. பணம் கொடுத்த வாயா அப்படி இழுத்து அடிச்சு கூட கொண்டு போயிருப்பாங்க. இப்ப எகிப்துக்கு போயாச்சு. பைபிள் எடுத்து இவ்வளவு சம்பவம் நடக்குது. யோசேப்பு வாழ்க்கையை சொல்லி இருக்கு. சொப்பனம், அப்பா அம்மா, அண்ணன் தம்பி, கொலை பண்றதுக்கு திட்டம், கிணத்துல தூக்கி போடுறாங்க. சரி உயிர் பழிச்சு போட்டுன்னு எடுத்து
வித்து போடுறாங்க. இதுக்கப்புறம் பைபிள் சொல்லுது, போத்திபாரின் மனைவி வீட்டில் இருந்தான், கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார். ஆமென். நம்மோட இருக்கிறாரா? எனக்கு தெரியல, நீங்க யோசிச்சு பாருங்க. யோசேப்புடைய வாழ்க்கை எப்படி முள்ளில் நடந்தான், அத சிலுவை சுமக்கிற வாழ்க்கை. அவன் சிலுவையை சுமந்தும் அமைதியா இருந்தபடியினால் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அண்ணன் தம்பிலாம் போயிட்டாங்க, அப்பா அம்மாலாம் விட்டுட்டாங்க, தூர தேசம் போயாச்சு. ஆனால் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவன் செய்கின்ற காரியங்களை எல்லாம் போத்திபார் பார்த்து தேவன் இவனோடு கூட இருக்கிறார் என்று அறிந்து எல்லாவற்றையும் அவனுடைய கணவனை ஒப்பு கொடுத்தான். அப்படிதான் என் பைபிள் சொல்லுது. அப்படிதான் இருக்கு. நீங்க வேலை செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல, உங்க வீட்டுல கர்த்தர் என் மனைவியோடு கூட இருக்கிறார் கண்டுபிடிச்சிருக்கலாம், பயமா இருக்குதா? வேலை செய்யற இடத்துல அந்த பிரதர் அவரோடு கர்த்தர் இருக்கிறார், அவரை நம்பி இந்த பொறுப்பை கொடுக்கலாம், அவர் நம்பி பணத்தை கொடுக்கலாம், அவர் கணக்குல சரியா இருப்பாரு, ஏனென்றால் கர்த்தர் அவனோடு இருக்கிறார், அவரோடு இருக்கிறார். அப்படி என்ன குறிச்சு நமக்கு சொல்ல முடியுதா? அதுதான். ஆனா அப்படி இருக்கும் போதும் யோசேப்புக்கு என்ன நடக்குது? எதிர்பாராத காரியம் நடக்குது. ஆனா பொறுமையா இருக்கிறார். அதுதான் சிலுவை. அதுதான் சிலுவை. என்னை குறித்து என்னுடைய பணியிடத்திலே, என்னுடைய பள்ளியிலே, என்னுடைய அலுவலகத்திலே, என்னுடைய வீட்டிலே தவறான காரியங்கள் சொல்லப்படும் போதும் ஆண்டவர் என்னோடு கூட இருப்பதினால் அதை நான் பொறுத்துக் கொண்டு தொடர்ந்து சரியான பாதையிலே சிலுவையை சுமந்து கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிறேனே, அப்படி நடக்கின்ற வாழ்க்கை தான் சிலுவை சுமக்கின்ற வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை தான் யோசேப்பு வாழ்ந்தார். இப்ப என்ன நடக்குது? போத்திபாரின் மனைவியை குற்றம் சுமத்தினார். இயேசு கிறிஸ்து மாதிரி பொய்யான குற்றம். அவன் தப்பு செய்யவே இல்லை, அவதான் தப்பு செஞ்சா நமக்கு தெரியும். அவன் ஓடிட்டான், பாவம் செய்யாம பயந்து. தேவனுக்கு விரோதமான இத்தனை பொல்லாங்கை நான் செய்வது எப்படி அப்படின்னு ஓடிட்டான். அவன் தான் என் கையை பிடிச்சிருக்கான், அவன் சொல்லிட்டான். திரும்பவும் சிறைக்கு போறான். ஆண்டவர் தான் யோசேப்பை அழைத்தார், அவர்தான் சொப்பனங்களை கொடுத்தார், அவர்தான் அவனுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருகிறார். அது அவனுக்கு தெரியும். ஆனால் என்ன நடக்க போகிறது என்று அவனுக்கு தெரியாது. இப்ப திரும்பவும் குற்றம் சுமத்தப்பட்டு சிறைச்சாலைக்கு போறான். சிறைச்சாலை அதிபதி யோசேப்பை பார்க்கிறான். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், யோசேப்பு சிறைச்சாலையிலே விலங்கு போட்டு அடைக்கப்பட்டிருந்தான். கர்த்தருடைய வசனம் அவனை புடைவிட்டது. கர்த்தருடைய வசனம் அவனை புடைவிட்டது. செய்யாத குற்றத்துக்கு தண்டனை. ஆனா நீங்க பாருங்க, நான் விடுதலை போகணும்னு சொல்லி எங்கேயும் அவன் முறையிடல, யார்கிட்டையும் சண்டை போடல. அவன் முதலாளிகிட்ட நான் தப்பு பண்ண சண்டை போடல. முதலாளி சொன்னா அவங்க வீட்டிலே தான் அந்த சிறைச்சாலை இருக்கு, கிடைச்சாச்சு. ஆனா வசனம் சொல்லுது, கர்த்தர் யோசேப்பை உடம்பிட்டார், சிலுவையை சுமந்தான், எதுவுமே பேசல. ரைட்டு, நமக்கு வெளியே போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சொல்லி அந்த சுயம்பாகியும் பானபாத்திரக்காரனும் அவன் ரெண்டு பேர்த்தையும் அந்த சொப்பனத்தை சொல்றான், எப்பா உங்களை விடுதலை பண்ணுவாங்க, நீங்க போய் நான் அந்த சிறையில இருக்கேன், நான் தப்பு எதுவும் செய்யலப்பான்னு சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்புறான் யோசேப்பு. கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார். யோசேப்பு சொல்லி அனுப்புறான். ஆனா அங்க சம்பவம் காரியம் நடக்கல. இதாங்க சிலுவை சுமக்கிற வாழ்க்கை. அந்த வேலைக்காரன் போய் அங்க சொல்லுங்க மறந்துட்டான். நல்ல ஞாபகம் வச்சுக்காங்க. அந்த வேலைக்காரனுக்கு சொப்பனத்தை சொல்றான், ஒரு வேலைக்காரனை தூக்கி போடுறாங்க, இன்னொரு வேலைக்காரனை விடுதலை பண்ணி திரும்பவும் ராஜாவுக்கு சாப்பாடு கொடுக்கிற இடத்துக்கு போயிட்டான். ஆனா அவன் மறந்துட்டான். ஆண்டவர் யோசேப்போடு கூட இருக்கிறார். ஆண்டவர் மறக்கவில்லை. வேலைக்காரன் மறந்து விட்டான். ராஜாவுக்கு சொப்பனத்தை கொடுக்கிறார் ஆண்டவர். அதான் ஆண்டவருடைய திட்டம். ஆமான் அவமானப்படுத்தினான். எஸ்தர் அழுகிறா, மொர்தெகாய் அழுகிறா, என்ன செய்ய தெரியல. மொர்தெகாய்க்கு பயங்கரமான நெருக்கடி, அவனை தூக்குல போட போறாங்க. ஆமான் திட்டம் போட்டான். எல்லா வாசலும் அடைபட்டு போயாச்சு. எஸ்தர் உபவாசிக்கிறா, மொர்தெகாய் உபவாசிக்கிறான்.
ஆமான் ஆரவாரத்தோட இருக்கிறான், தூக்குமரம் ரெடி ஆயிடுச்சு. ஆண்டவர் கிரியை செய்தார். ஆண்டவர் அரசனுடைய அரண்மனையிலே அவனை தூக்கம் வராதபடி செய்து, தைரிய எடுத்து நாட்காட்டிய வாசிக்கும்படி செய்து, மொர்தெகாய்க்கு என்ன செய்யப்பட்டது? ஒண்ணு செய்யல, கூட்டிட்டு வா மொர்தெகாய. எஸ்தரால ஒண்ணு செய்ய முடியல, மொர்தெகாயில ஒண்ணு செய்ய முடியல. ஆண்டவர் கிரியை செய்யறார். அதான் நடக்குது. யோசேப்பு விருப்பப்படுறான், எனக்கு போய் சொல்லுப்பா, விடுதலையாக்கிட்டாப்பா. ஆனா மறந்துட்டான். ஆண்டவர் இப்ப ராஜாட்ட பேசுறாரு. என்ன பேசுறாரு? சொப்பனத்தை கொடுக்கிறார். ராஜா சொப்பனத்துக்கு வழக்கம் கேட்கிறான், யாருக்கும் தெரியல. இவன் கூட யாருக்கு நான் சாப்பாடு கொடுக்கிறோம், பானை பாத்திரக்காக. உடனே ஐயோ நான் செஞ்சது என்னைதான் ஞாபகம் வருது. அவன் மறக்கிற. ஆண்டவருக்கு ஒரு நேரம் இருக்கு. ஆண்டவர் இப்போ அவனால சொல்றாரு, யோசேப்பு மேல வந்து உட்கார வைக்கிறார். இப்ப அண்ணன் தம்பி எல்லாம் வராங்க. அண்ணன் தம்பி எல்லாம் வராங்க. நானும் நீங்களும் வந்து என்ன செஞ்சிருக்கோம்? ஒவ்வொரு முறை சந்திக்கும் போதும் நான் ஏறக்குறைய ஒரு 20 முறை வாசிச்சிருக்கேன். 20, 30, 40 முறை வாசிச்சிருக்கேன். இந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் உரிமையா சொல்றேன். அத்தனை முறையில 90% அந்த வசனத்தை வாசிக்கும் போது நான் அழுது இருக்கேன். யோசிப்பும் அர்த்தம் செய்யற அண்ணன் நம்பிதான் வராங்க. மிக உயர்ந்த பதவியில இருக்கிறான். என் பைபிள் சொல்லுது, போத்திபார் அவன் எதுவுமே செய்யல. போத்திபாரின் மனைவி பொய்யா குற்றம் சாட்டினாங்க, அதை குறிச்சு வாயே திறக்கல. போத்திபாரே யோசேப்பை குறிச்சு வணங்குற இடத்துல யோசிப்பு இருக்கிறார். ஒரு தவறும் செய்யவில்லை. சிலுவையை சுமந்து வந்தால் சிங்காசனம் அவனுக்கு வைக்கப்பட்டிருந்தது. இதுதான் சிலுவை சுமக்கிற வாழ்க்கை. எல்லா நம்பியும் வராங்க. ஒவ்வொரு முறை பார்க்கும்போது அழுகிறான். கடைசி உண்மையை சொல்றான். அவங்க அவனை கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க. அப்புறம் ரூபன் தப்பிச்சு குழியில தூக்கி போட்டாங்க. அப்புறம் யூதா சொல்லி அவனை எடுத்து வித்துட்டாங்க. எல்லாருமே தப்பு செஞ்சிருக்கிறாங்க. இதை எதையுமே யோசேப்பு ஞாபகம் கூட படுத்தல. யோசிச்சு பாருங்க, யோசேப்பு ஞாபகம் கூட படுத்தல. ஆண்டவர் பேதுரு பார்த்து சொன்னார், இது பிதா தான் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. உடனே சிலுவைக்கு போக கூடாதுன்னு பேதுரு சொன்னான். அப்பாவை போய் சாத்தானேன்னு சொன்னாரு. அப்புறம் முடியல, நான் யார் மறைச்சாலும் நான் உங்களுக்கு அடிப்பேன் அப்படின்னா 3 தடவை மறுதளிப்ப, 2 தடவை சேவை கூடுறதுக்கு முன்னாடி 3 தடவை மறுதளிச்சான். அழுதான். ஆண்டவர் உயிர் தந்து பார்ப்பாரு. இதுல எந்த சம்பவத்தையும் ஆண்டவர் சொல்றார், நீ என்னை இப்படி செய்தாய் என்று ஒரு முறை கூட ஆண்டவர் சொல்லல. அதான் யோசிப்பு. இவங்க செஞ்ச எல்லா காரியத்தையும் நினைச்சு அவங்க வேதனைப்படுறாங்க. என்ன செஞ்சிருவாரோன்னு பயப்படுறாங்க. அவன் அழுகிறான். அழுதுட்டு என்ன சொல்றான், எனக்கு நீங்கள் செய்த காரியத்தை குறித்து நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். உங்களை காப்பாற்றுவதற்காக ஆண்டவர் என்னை முன்னமே இங்கே கொண்டு வந்தார் அப்படின்னு. இதுதான் சிலுவை சுமக்கின்ற. சிலுவையை சுமக்கின்ற போதும் நம்மை குறித்து தவறாக சொல்லப்படுகின்ற காரியங்களையும் பொறுத்து கொண்டு வாழ்வதுதான் சிலுவையை சுமப்பது. நம்மகிட்ட நிறைய பேருக்கு யோசேப்பின் அனுபவம் ஒருவேளை வேறு விதத்துல கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஆனா யோசேப்பை போல அமைதியா இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவை போல பாடுகளை அனுபவித்த ஒரு சில காரியங்கள், சிலுவை இல்லாம வேற இடங்கள்ல ஒரு சில காரியங்கள் இருக்கும். ஆனா அந்த நேரங்கள்ல இயேசுவை போல நாம் அமைதியாக இருந்தோமா? ஆபிரகாமை போல அவமானப்படுத்த காரியங்கள் நிறைய இருக்கும். அப்படி இருக்கின்ற காரியங்கள் வந்த போது நாம் ஆபிரகாமை போல அமைதியாக இருந்தோமா அப்படின்னா சிலுவை சுமக்கிறோம். அதான் சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனைவரும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். இன்னும் 3 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் மட்டும் 5 நிமிஷம் சொல்லி நான் முடிக்கிறேன். நேரம். மோசேயை குறித்து நமக்கு தெரியும். ஆண்டவரோடு முகமுகமாய் பேசினவர். மிக சாதாரண ஒரு மனிதன். நம்மை போல பாடுகள் பட்டவன்.
வாழ்ந்தாரு? எத்தனை வருஷம் வாழ்ந்தாரு? 120 வருஷம். ரைட். முதல் 40 ஆண்டுகள் எகிப்துல அரண்மனையில வாழ்ந்தார். அரசனுடைய குமாரனா வாழ்ந்தார். அதான் சூழ்நிலை. இரண்டாவது 40 ஆண்டுகள் அவருடைய மாமனார் ஆடுகள் நினைச்சாரு. வனாந்தரத்துல ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு முன்பாக ஆண்டவர் பயிற்சி கொடுத்தார். பைபிள நல்ல படிச்சு 40 ஆண்டுகள் எகிப்து, 40 ஆண்டுகள் வனாந்தரத்துல ஆடு மேய்த்தார். அப்பதான் ஆண்டவர் சந்திக்கிறார். அடுத்த 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட வனாந்தரத்திலே உடன் நடந்தார். 40 வருடம் நடைபயணம் நம்ம படிக்கிறோம். முதல் 40 எகிப்துல, இரண்டாவது 40 வருடம் பயிற்சி வனாந்தரத்துல, மூன்றாவது 40 வருடம் வனாந்தரத்துல தேவ மக்களோடு கூட. முதல் 40 வருடம் உலகத்திற்காக, இரண்டாவது 40 வருடம் உன்னதத்திற்காக ஒரு பயிற்சி, மூன்றாவது 40 வருடம் நம்முடைய தேவனுக்காகவே வாழ்ந்தார். ரைட். ஆண்டவர் நேரடியாக மோசேயோடு பேசினார். அவரோடு கூட எல்லா விதமான அற்புதங்களையும் செய்தார். எல்லா காரியங்களையும் செய்தார். மோசே தினம் தினம் தேவனை சந்தித்தார். முகமுகமாய் பேசினான். அவனை போல ஒரு தீர்க்கதரிசி இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா வனாந்தரத்தில் என்ன நடக்குது? செங்கடல்ல முதல்ல நடக்குது. எகிப்துல இடம் இல்லைன்னு எங்களை இங்க கொண்டு சாவடிக்க வந்தேன்னு கேட்கிறாங்க. கவனிச்சு பாருங்க. அத்தனை வாதைகள் எகிப்துல நடந்துச்சு. அதெல்லாம் மீட்டு கொண்டு வரா. இப்ப சிவந்த சமுத்திரத்து வாசல்ல நிக்கிறாங்க. மோசே ஆண்டவரை பார்த்து கேட்கிறான். ஜனங்களை என்ன சொல்றாங்க? எகிப்துல சாகிறதுக்கு இடம் இல்லைன்னு எங்களை கூட்டிட்டு வந்தேன்னு கேட்கிறாங்க. ஒரு வார்த்தை எதிர்த்து பேசுது. ஆண்டவரை நோக்கி பார்த்தான். கையில கோல் கொடுத்து ஆண்டவர் சொன்னார், மோசே உன் கையில இருக்க கோல் எடுத்து தண்ணீர் தொடுப்பா. தொட்டான். செங்கடல் ரெண்டா பிளந்துச்சு. அவ்வளவு சந்தோஷம். எகிப்தியருக்கு பயம். பார்வோனுடைய சேவைகள் எல்லாம் மூழ்கி போயிடுச்சு. கரையை கடந்து வந்தாங்க. எகிப்தின் பிரேதங்கள்லாம் செத்து கிடக்கு பார்த்தாங்க. அப்படி கொஞ்சம் தூரம் தான் நடந்தாங்க. தண்ணி தாக இருந்துச்சு. தண்ணியை குடிச்சா கசப்பாரு. உடனே சண்டை போடுறாங்க. கவனிக்கிறதுலாம் மோசையை பார்த்து கேட்கிறாங்க, எகிப்துல சாதனை கிடல திருப்பி கூட்டிட்டு நான் திரும்பி கேட்கிறாங்க. அவன் அடிக்க போற மாதிரி சண்டை போடுறாங்க. மோசே காலில் விடுறார். வேதம் முழுவதுமாய் வாசித்து பாருங்கள். எத்தனை முறை அவங்க முகம் குப்புற தேவனுடைய பாதத்தில் இரண்டாவதான் மனிதனுடைய பாதங்களிலே மோசே முகம் குப்புற விழுகிறார். அதுக்கப்புறம் ஆண்டவருக்கு பேசுறாரு. உடனே ஆண்டவர் பார்த்து காமிக்கிறார். வெட்டி தண்ணியில போடுறான், மகரமா மாறி. ரைட். அப்பதான் தண்ணி கொடுத்தாரு. கொஞ்ச தூரம் போறாங்க. சாப்பாடுகள் சண்டப்படுறாங்க. தேவதூர் பாத்திரம் கொடுக்கிற மன்னாவை ஆண்டவர் கொடுத்தாரு பைபிள் சொல்லி. அதை சாப்பிட்டாங்க. இதை சாப்பிட்டு வெளுத்து போச்சு. திருப்பி சண்டை போடுறாங்க. காலில் விழுகிறார். ஆண்டவருக்கு கேட்கிறாரு. காடியை கொண்டு வந்து கொடுக்கிறார். எல்லாம் போகுது. கொஞ்சம் தூரம் போன திருப்பி சண்டை போடுறாங்க. ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு இடத்துல சண்டை போடுறாங்க. ரோகு பார்க்கிற போற இடத்துல சண்டை. எல்லா இடங்களையும் மோசே காலில் விழுகிறாங்க. வீட்டை போய் படிச்சுப்பாங்க. முகம் குப்புற விழுந்தார் ஜனங்கள் மத்தியிலே சொல்லி. இதுதான் சிலுவை சுமக்கிற வாழ்க்கை. ரைட். நான் சுருக்கமா சொல்லிட்டு போறேன். இதெல்லாம் இருக்கட்டும். தன்னோடு உடன் வந்த சகோதரன், தன்னோடு உடன் பிறந்த சகோதரி ஆரோனும் மிரியாம். யோசித்து பாருங்க. இன்னொரு திருமணம் முடிச்சாராம். அதை கொஞ்சம் பைபிள்ல தெளிவா சொல்லல. ஆண்டவனுக்கு தேவையான எத்தியோப்பியா ஸ்திரீயை மோசே மணந்தது நிமித்தம் சண்டை. மோசே அதை கேட்கல. மோசே அதை கேட்கல. ஆண்டவர் அதை கேட்டார். யோசிச்சு பாருங்க. மோசே முகமுகமாய் ஆண்டவர்கிட்ட பேசுறாரு. ஆண்டவர் மோசேட்ட பேசுறாரு. எல்லாம் ஒரு தெரியும். ஆனா தன் உடன் பிறந்த சகோதரி மறுபு இருக்கிறான். ஆரோனும் மறுபு இருக்கிறான். மோசே அதை கவனிக்கல, கேட்கல. ஆண்டவர் கேட்டாரு. குஷ்டரோகம் வந்துச்சு. குஷ்டரோகம் வந்துச்சு. நானும் நீங்களும் என்ன செஞ்சிருப்போம்? நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். சலமன் பிரதர் தெரியும்னால விசுவாசி ஏதாவது பண்ணிட்டாராம். ஆண்டவர் ஏன் கூட இருக்கா பிரதர், நீ என்னையா அப்படின்னு கேட்கிறப்ப நம்ம இருப்போம். ஆனா ஆண்டவர் அங்கேயே இருக்கிறார். இவங்க எல்லாம் சொல்றாங்க
மோசையின் மூலமாக மாத்திரமா பேசினார், எங்களோடு பேசினார் அப்படின்னு சொல்றாங்க. மோசே எதுவுமே சொல்றது, அமைதியா இருந்தார். ஆண்டவர் குஷ்டரோகத்தை வர வச்சார். ஆனா நானும் நீங்களும் பார்த்து என்ன செஞ்சிருக்கோம்? அவங்க அவமதிச்சாங்க, ஆண்டவர் வர வச்சுட்டாரு, நான் ஒண்ணுமே செய்ய முடியாது, ஆண்டவர் கொடுத்த தண்டனைன்னு சொல்லியிருப்போம். ஆனா மோசே அழுகிறார், மோசே அழுகிறார். சொந்த மாமிச சகோதரி மதி இனத்தை மன்னியும் சொல்லி கெஞ்சுறார். ஆண்டவர் மன்னித்தார். இதுதான் சிலுவை சுமக்கிற வாழ்க்கை. தன் உடன் இருக்கிற தன்னுடைய சகோதரியே தனக்கு விரோதமாக பேசும்போதும் ஆண்டவர் அப்பதான் மோசேக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறார். மோசே உங்கள் எல்லோரையும் போல அல்ல, பூமியில் உள்ள எல்லா மனிதர்களை காட்டிலும் சாந்த குணம் உள்ளவன். என் தாசனுக்கு விரோதமாக சொன்னீர்களோ அப்படின்னு அதோட இன்னொரு வார்த்தையை சொல்றாரு, என் வீட்டில் எங்கும் உண்மை இல்லவன். நம்ம நிறைய பேர் உண்மைதான், நிறைய பேர் ஆலயத்துக்கு வந்தா உண்மையா இருப்போம், வீட்டுக்கு போனா தெரியாது. நிறைய பேர் ஆபீஸ்ல போனா உண்மையா இருப்போம், வீட்டுக்கு வந்தா தெரியாது. சில பேர் வீட்டுல உண்மையா இருப்போம், ஆபீஸ் போனா தெரியாது. சில பேர் வியாபாரம் பண்ணுவாங்க, கடைக்கு போனா ஒரு வாழ்க்கை, வீட்டுக்கு வந்தா ஒரு வாழ்க்கை. அலுவலகத்துக்கு போனா ஒரு வாழ்க்கை, வீட்டுல வந்தா ஒரு வாழ்க்கை. கல்லூரிக்கு போனா ஒரு வாழ்க்கை, வீட்டுல வந்தா ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் சொல்றாரு, என் வீட்டில் எங்கும் மோசே உண்மை இல்லவன். அதனாலதான் ஆண்டவர் வந்து நிற்கிறார். அவன் சிலுவையை சுமக்கிறான். இப்ப நீங்க தான் என்கிட்ட கொடுத்தீங்க, இந்த ஜனங்களை நீங்க தான் கொண்டு போக சொன்னீங்க, நான் அதை செய்யறேன். அவங்க எனக்கு விரோதமா வர்றாங்க, உங்கள்கிட்ட சொல்றேன். இதுதான் சிலுவை சுமக்கிற வாழ்க்கை. நான் எதிர்த்து பேச மாட்டேன், நான் சண்டை போட மாட்டேன், என் உண்மையை தவற மாட்டேன், என் சாந்த குணத்துல நான் மாற மாட்டேன், நான் அப்படியே இருப்பேன். நீங்க கொடுக்கிற சிலுவை, மக்கள் கொடுக்கிற சிலுவை எல்லாத்தையும் நான் சுமந்து கொள்றேன். ஆனா நான் முறுமுறுக்க மாட்டேன், உங்களோட நான் இருப்பேன். உங்கள்கிட்ட தான் என்ன சொல்லுவேன், நீங்க பாத்துக்காக. அவர் பார்த்து கர்த்தர் எனக்காக யாவையும் எப்போ நான் சிலுவையை சுமந்து அமைதியா தான் அவர் செய்வாரு. ஆனா நம்ம என்ன செய்யறோம், பெரும்பாலும் நம்மளே செஞ்சிடும். அதனால ஆண்டவர் செய்யறது இல்லை, அதான் உண்மை. நமக்கு பொறுமையும் கிடையாது, ஆண்டவர் செயல்படுவதற்கு நம்ம வழிவிடுறதே கிடையாது. அதனால ஆண்டவர் செயல்படல, நம்மளே முடிவெடுத்து நம்மளே முடிக்கிற மாட்டோம். கவனிச்சு பாருங்க, ஆபிரகாம் மனைவியை பறி கொடுத்த போது கூட அமைதியாக இருந்தான், சகோதரன் சண்டையிட்ட போது கூட அமைதியாக இருந்தான், பிரிந்து போகும்போது. யோசேப்பு சகோதரன் சிலுவை குடியை தூக்கி போடும் போது அமைதியாக இருந்தான், எஜமானின் மனைவி பொய்க்குற்றம் சாட்டும் போதும் அமைதியாக இருந்தான், அரச பதவிக்கு வந்த பின்பும் அமைதியாக இருந்தான். அதான் சிலுவை சுமக்கிற வாழ்க்கை. அதனால ஆண்டவர் கிரியை செஞ்சாரு. மோசே பூமியில் உள்ள எல்லா மனிதர்களை காட்டிலும் சாந்த குணம் உள்ளவன். ஏன் அவன் ஆண்டவர் சொன்ன சிலுவையை சுமந்து கொண்டே நடந்தான். நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்திய தேசத்துக்கு வெள்ளியம் தேடி வந்தார், 40 இந்திய மொழிகளிலே வேதாகமத்தை மொழிபெயர்த்தார், புதிய ஏற்பாட்டை இணைத்து அநேக காரியங்களை. தன்னுடைய சொந்த மனைவி மனநிலை பாதிக்கப்பட்டு மரித்து போனார்கள், தன்னுடைய சொந்த பிள்ளைகள் நோய்வாய்ப்பட்டு மரித்து போனார்கள். ஆனால் அவர் ஆண்டவருடைய சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கும் உங்களுக்கும் இந்த வேதம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக கல்கத்தாவிலே மரித்து போனார். திரும்ப இங்கிலாந்து தேசத்துக்கு